ஷீலு கிச்சன்லேருந்து முருங்கைக்கீரை பொடி பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதிலேருந்து முருங்கைக்கீரை பொடி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் 3 கைப்பிடி முருங்கைக்கீரை அலசி நல்லா காய வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் பாருங்கள், உதிரியாக ஈரமே இருக்கக்கூடாது. இதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அதுக்கு தேவையான பொருள் ஒரு 15 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பெருங்காய கட்டி ஒரு 10 கட்டி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பூண்டு ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, எள்ளு 1 ஸ்பூனு, வரமல்லி 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து உளுந்து. இப்போ நம்ம இது எல்லாமே வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிளகா வத்தலுக்கு மட்டும் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்தரணும். காரம் நமக்கு இதாகிரும். அடுத்தது பூரா அந்த சட்டியிலேயே அப்படியே வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்து கடைசியாக தான் இந்த முருங்கைக்கீரையை சூட்டில் கருகாமல் ஒரு கிண்டி எடுத்தால் போதும். ரொம்ப எல்லாம் வறுக்க வேண்டாம். இப்போ எல்லாமே நான் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். வத்தலை போட்டுருவோம் நம்ம அதில். வத்தல் நல்லா வறுந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அதில் உளுந்தை போட்டுருவோம். உளுந்து நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பொடி. இப்போ உளுந்தோட நம்ம கடலைப்பருப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வறுத்துருவோம். வாசம் வர முடிய வறுக்கணும் ரெண்டுமே. பாருங்க, நல்லா செவந்துருச்சு உளுந்தும் கடலைப்பருப்பும் இந்த மாதிரி நல்லா செவந்து வறுக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் மித்த பொருளெல்லாம் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை நல்லா கருகாமல் நம்ம சூட்லேயே சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடுவோம். நல்லா வதங்கணும். கையில் அமுக்குனா நொறுங்கணும் இலை. அந்த மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்க. சத்தங்களுக்கு தான் இந்த மாதிரி பொடியணும். இந்த பாருங்கள், பொடியுது பாருங்கள். இன்னும் ஆறுனா நல்லா முறியிடும் இலை. அவ்வளோதான். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அந்த இலையை. புளி சேர்க்கணும். இந்த வெறும் சட்டியிலே இந்த புளியை போட்டு நல்லா சூடு ஏற்றிடுறேன். எல்லாமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம வத்தல், புளி, உப்பை போட்டு நல்லா பொடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம உளுந்து இதெல்லாம் போட்டு பொரிச்சிக்கலாம். லாஸ்ட்டில் முருங்கலையை போட்டு நம்ம பொடிக்கணும். நான் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பொடியை. இப்போ நல்லா பொடிச்சாச்சு பாருங்கள். நல்லா பொடிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நல்லா ஆற வச்சு தான் நம்ம டப்பாவுக்கு மாற்றணும். அவ்வளோதான். நல்லா ஆறட்டும். இப்போ முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப சத்தானது முருங்கைக்கீரை. குழந்தையெல்லாம் முருங்கைக்கீரை திங்கலைன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிடாமல் இருக்கிறப்ப இந்த மாதிரி பொடியில் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா அதுகளுக்கு அதில் உள்ள சத்தெல்லாம் கிடச்சிரும். குழந்தைய முக்கால்வாசி முருங்கைக்கீரை சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து முருங்கைக்கீரை பொடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.